கோவை மக்களவை தொகுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கோவை தொகுதியில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் முடிந்துவிட்டதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரங்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது அந்த கோவை மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதுக்கு தொடர்பாக அவர்கள் பாஜக தரப்புல போராட்டமும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய இந்த கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதுல இந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தனது மனைவி பெயர் நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலிலும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நிலையில இந்த முறையும் தனது பெயரும் மனைவி பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த அதே முகவரில் வசிக்கும் தனது மகள் பெயர் பட்டியல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல தங்கள் பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பெயர் நீக்கம் முன் விரைவாக விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த 15ஆம் தேதி இமெயில் மூலமா புகார் அளித்தும் அது மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதனால அந்த பட்டியலில் இருந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அதுவரை அந்த கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுதான் தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி ஜி சந்திரசேகரன் ஆகியோருடைய அமர்ல விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் திரு நிரஞ்சன் வழக்கறிஞர் நிரஞ்சன் ஆஜராகி கடந்த ஜனவரி மாதம் அந்த வாக்காளர் பட்டியல் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மனுதாரர் தொகுதியில் வசிக்கவில்லை என்றும் மாறாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே மனுதாரனுடைய பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சராமரியாக கேள்வி எழுப்பினார்கள். ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் அந்த படிவம் 6-7 ஏன் பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார்கள். தேர்தல் முடிந்து விட்டது, வாக்குப்பதிவும் நடந்து விட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை விசாரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் அப்போதே அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போதே நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இதுல எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி அந்த வழக்குகளை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.